வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்க. கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் அதோட ரிசல்ட் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ரிசல்ட்டை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னம்னா, எக்ஸாம் வந்து போஸ்ட்போண்ட் ஆச்சு. அதனால இந்த வட்டம் வந்து ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு பேப்பர் ஃபுல்லாமே வேல்யூ பண்ணி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, எல்லா பேப்பர்ஸுமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா வேல்யூ பண்ணி முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 12/3/2024 வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பேப்பர் எல்லா பேப்பருமே வேல்யூ பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் நம்மளுக்கு வந்து அந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சோ அந்த எக்ஸாமோட அந்த டிஸ்ட்ரிக்டோட பேப்பருமே வேல்யூ பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இந்த இந்த பீரியட் இந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிருந்துச்சு. அவங்களோட பேப்பருமே வந்து வேல்யூ பண்ணிட்டாங்க. நிறையா கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிரேஸ் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்மளும் நிறையா சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். அதுவுமே நிறையா ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்போ பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கை வந்து டேட்டா பேஸில் ஏற்றுற ஒர்க்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் நல்ல சீக்கிரமாகவே வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்து அதுக்குள்ளேயே வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அடுத்த எக்ஸாம் வந்து அவங்களால பிளான் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எப்போ அந்த நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வித்தின் த வீக். ஓகேங்களா, இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா அவங்க வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. உங்கள் காலேஜுக்கும் வந்து இதை பற்றின விஷயங்கள் வந்து தெரிய வந்துடும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். பேப்பர் வேல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக தான் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே பாஸ் பண்ண தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக எழுதின ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ ரீவேல்யூஷன் போடுங்க, உங்களுக்கு அதுலேயும் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.